சீமான் அண்ணா வணக்கம். சாட்டை துறைமுகன் அண்ணா வணக்கம். திராவிடனும் தமிழ் தேசியமும் வேறு வேறு என்றீர்கள். நீங்க தானே சொன்னீங்க. நீங்க தான் சொன்னீங்க. இலங்கையிலே 3 லட்சம் தமிழ் மக்கள் கொண்டு குவிப்பதற்கு காரணமாக இருந்த இன துரோகி கருணாநிதியும் அவருடைய குடும்பம். நீங்க தான் சொன்னீங்க. தமிழகத்திலே லட்சக்கணக்கான பெண்கள் கணவனை இழந்ததற்கும் லட்சக்கணக்கான பிள்ளைகள் தகப்பனை இழந்ததற்கும் காரணம் கருணாநிதியும் அவருடைய குடும்பமும் உருவாக்கிய மது ஆலைகளும் திறந்து வைத்த மது கடைகளும். நீங்க தான் சொன்னீங்க. தமிழ்நாட்டுக்கு இங்கு 8 லட்சம் கோடி கடன் இருப்பதற்கும் தமிழ்நாடு முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் திமுகவும் கருணாநிதியும் அவருடைய குடும்பமும் செய்த ஊழலும் ஊறிப்போன லஞ்சமும். நீங்க தான் சொன்னீங்க. நீங்க முத்து அவர்கள் இறந்ததுனால ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தீங்க. அதை நான் குறை சொல்லலை. நிறைய பேர் குறை சொன்னாங்க, அவர் முத்து அவர்களுடைய வீட்டுக்கு தான் போய் வந்திருக்கணும் அப்படின்னு. அதை நான் குறை சொல்லலை. எனக்கு இங்க என்ன பிரச்சனைனா, வெளியே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தீங்களே, அதுதான் பிரச்சனை. ஸ்டாலின் அவர்களை பாசமிகு அண்ணன்கிறீங்க. அழகிரி அவர் என்ன அண்ணன் போடா வாடான்னு தான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்றீங்க. கருணாநிதி அவருடைய மனைவிய அம்மான்னு தான் பாசமா கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. இதுதானே உங்ககிட்ட உள்ள பிரச்சனையே. போன முறை ஆட்சியில இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் இதே தான் பண்ணீங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டப்ப பச்சை துரோகி எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னீங்க. அதுவே அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு எடப்பாடி பழனிசாமி என்னோட சித்தப்பா அப்படின்னு. எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலா அவர்களுக்கும் சமாதானம் பேசுவதற்கு சமாதான புறாவாக நீங்க போனீங்க. இந்த முரண்பாடு தானா உங்ககிட்ட உள்ள பிரச்சனையே. எங்களால உங்களை ஒன்றி பார்க்கவே முடியல. பேச்சு ஒரு மாதிரி இருக்கு, செயல் வேற மாதிரி இருக்கு. இதுதான் பிரச்சனை. ஆனா எங்க தளபதி ஒருபொழுதும் இது மாதிரி வேலைகளை செய்ததே கிடையாது. அவர் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய இரு கண்கள்னு சொன்னாரு. மக்களை பிரிச்சு பார்க்க விரும்பல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான அரசியல் அப்படின்னாரு. எப்ப எல்லாம் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ, ஸ்டெர்லைட் போராட்டமாக இருக்கட்டும், சென்னை வெள்ளமாக இருக்கட்டும், இலங்கையிலே மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், தங்கச்சி அனிதா அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும், இப்பொழுது அஜித்குமார் அவர்களுடைய மரணமாக இருக்கட்டும், காவேரி பிரச்சனையாக இருக்கட்டும், மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பெல்லாம் ஓடி வந்து செஞ்சிருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. அதனால அவருக்கு சினிமாவிலே நடித்துக் கொண்டிருந்த பொழுது பல இடையூறுகள், ஒரு பொழுதும் அடிபணிந்தது கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படி பச்சோந்தியாக மாறிக்கொண்டு செயல்படுகிறீர்கள். ஆனா உங்க தம்பிங்க இது கூட தெரியாம சொந்தக்காரன் அதிமுகவா இருந்தாலும் திமுக இருந்தா அவங்க கூட தான் சண்டை போட்டுட்டு தொழில்களையும் வாழ்க்கை இழந்து சுத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னடா இதை கேட்க உரிமை இருக்கு அப்படின்னு இன்றைய தம்பிகள் கேட்டீங்கன்னா, நானா பழைய தம்பி அண்ணன் சீமான் அவர்களுக்கு 3 முறை வாக்களித்து இருக்கிறேன்.